நீங்க இந்த பெர்சன கம்ப்ளீட்டா மயக்கிட்டீங்க. பார்த்தீங்க அப்டின்னா, உங்க புராணம் தான் பாடிக்கிட்டே இருக்காங்க. மீ அண்ட் யூ. அவங்களோட ஹார்ட், அவங்களோட காதல், அவங்களோட இதயம், வாழ்க்கை எதுவா இருந்தாலும் நீங்க இல்லாம முழுமையடையாது. ஒரு பெரிய ஹோல் இருந்துட்டே இருக்கும். அவங்க வாழ்க்கையில ஒரு வெறுமை இருக்கு. அதுவும் இல்லாம அவங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. முழுமையான சந்தோஷத்த அனுபவிக்கிறாங்களா அப்டின்னா, இல்ல. அது எப்போ கிடைக்குது? உங்களோட இருக்கும்போது, உங்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த தருணங்கள்ல மட்டும் தான் அவங்களுக்கு வந்து முழுமையான சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அவங்க கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எட்டி பார்த்துட்ருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, "யூ ஆர் மை சன், மை மூன் அண்ட் ஆல் மை ஸ்டார்ஸ்." பிரபஞ்சமே நீங்க தான் அப்படின்றாங்க. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட பிரபஞ்சம், உலகம் அப்படின்னு எத சொன்னீங்கனாலும், ஃபுல்லா நீங்க தான் ஆக்குபை பண்ணியிருக்கீங்க. ஏன்னா, நீங்க இல்லாதம்போது அவங்களுக்கு உலகம் வந்து தலைகீழா சுத்துற மாரி இருக்கு. அங்க ஒண்ணுமே இல்ல. அவங்களால எதையுமே உணர முடியல. இட்ஸ் லைக் எனர்ஜி இருக்கு. ஒரு மாதிரி மறுத்து போகுது வாழ்க்கை. அதே மாதிரி நீங்க இருந்தீங்க அப்டின்னா, அவங்களோட உலகம் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப பிரைட்டா இருக்கு. அவங்க ரொம்ப கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றாங்க. நீங்க இருக்கிற தருணங்கள் இல்லன்னா, நீங்க அவங்க அருகாமையில இருக்கும்போது, அவங்க உலகம் ரொம்ப முழுமையா இருக்கு. இங்க பாருங்க அதுதான் அவங்களும் சொல்றாங்க. அவங்க வந்து 9 அப்டின்னா, இந்த 10 வந்தா தான் கம்ப்ளீட் ஆகும். அவங்க பாருங்க எவ்வளோ வேல்யூ உங்களுக்கு குடுக்குறாங்க. நீங்க தான் அவங்களோட 9 ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. இட்ஸ் லைக் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மென்ட், அவங்களோட செல்வம், அ வாழ்க்கை, கனவு அப்படின்னு எது சொன்னீங்கனாலும் ஃபுல்லா ஆக்குபை பண்ணியிருக்கிறது நீங்க தான். அவங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணே ஒண்ணு தான். அதுவும் இல்லாம அவங்களுக்கு சின்ன பொறாம இருக்கு. அவங்க தான் வந்து உங்க வாழ்க்கைய கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க இல்லாம உங்க இட்ஸ் லைக் அவங்களுக்கு இருக்க மாதிரி தவிப்பு உங்களுக்கும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. எனக்கு நீ தான் எல்லாமே. நீ இல்லன்னா என் மனசுல ஓட்டை விழுந்த மாரி இருக்கு. அதே மாதிரி தான் உனக்கும் இருக்கா? இல்லன்னா அதே மாரி தான் உனக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் லைக் கொஞ்சம் பொசெசிவ். If I had to rate you on the scale of 1 to 10, I would give you a 9 because I am the one you need. ரொம்ப தெளிவா இருக்காங்க. உங்கள பத்தி புரிதல் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க இல்லாம உங்க வாழ்க்கையும் முழுமை அடையாது. இட்ஸ் லைக் அ கான்ஃபிடன்ஸ். மேபி நீங்க ரொம்ப ரொம்ப ஓப்பனா சொல்லக்கூடிய ஆள், இல்லன்னா வந்து உங்களோட காதலோட ஆழம் என்ன அப்படிங்கன்னு அவங்களுக்கு தெரியும். கவலையே படாதீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயம் சொல்றாங்க. ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா, ஹனுமன் வழிபாடு வந்து உங்களுக்கு உங்க வாழ்க்கையில இருக்க தடைகள் எல்லாத்தையுமே உடைக்கும். ஸோ, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, அத பண்ணுங்க. உங்க காதல் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இட்ஸ் லைக் நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க. இல்லன்னா வேற ஏதாவது ஃபேமிலில ட்ரபிள் அப்படின்னா, இட்ஸ் லைக் ஆஞ்சநேயர் வழிபாடு அது எல்லாத்தையுமே உடைச்சிரும் பவர். உங்களுக்கு இந்த கல்யாணத்த நோக்கி போறதுக்கான அந்த பவர குடுக்கும். இங்க பாருங்க, நீங்க தான் உங்களுக்கு வழிகாட்டி. அது ஓப்பனா எவ்வளோ அழகா பிக்சர்ல இருக்கு பாருங்க. நீங்க தான் எங்க கைடிங் ஸ்டார். அவங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது உங்க உங்க மேல தான். நீங்க கண்கள மூடிட்டீங்க. நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து டவுன்லோட்ஸ், மெசேஜஸ் இல்லன்னா வந்து நீங்க சரணடைஞ்சுட்டீங்க. அவ்வளோதான். ஆனா, இந்த பெர்சனோட ஃபுல் ஃபோக்கஸ் உங்க மேல தான் இருக்கு. கம்ப்ளீட் ஃபோக்கஸ். லெட் தேர் பி க்ளோஸ்னஸ் பிட்வீன் யூ. பட் ஆல்வேஸ் கிவ் ஈச் அதர் ஸ்பேஸ். லவ் நெவர் கிளைம்ஸ். இட் சிம்ப்ளி அலோஸ் அண்ட் கிவ்ஸ். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க ஒரு புடிச்ச விஷயம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் போடுறதில்ல. இல்லன்னா வந்து இந்த கிளிங்கி எனர்ஜி "நீ என்ன பண்ண? என்ன பண்ணிட்டுருக்க? என்கிட்ட பேசல." அப்படி இப்படி அந்த ஆர்ப்பாட்டமே உங்ககிட்ட இல்ல. முழுமையான நம்பிக்கை உங்களுக்கு அவங்க மேல இருக்கு. அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. Criticizing one another will only lead to further unhappiness. Love and accept each other as you are and your relationship will magically transform. அதே மாரி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களுக்கு குறை சொல்லிக்கிறது. இட்ஸ் லைக் நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அதோட நிறுத்திக்கிறீங்க. அதே மாரி தான் அந்த பெர்சனும் நீங்க நேசிக்கிறவங்களும். உங்ககிட்ட ஏதாவது சின்ன விஷயங்கள் இருந்தது அப்படின்னா சொல்றாங்க. அதுக்காக நீங்க அதையே பிடிச்சுண்டு தொங்குறதில்ல. அது அது ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயமா உங்களுக்கு சொல்றாங்க. அது கிரிட்டிசைஸே பண்ணாம இருக்க முடியாது. இட்ஸ் லைக் கிரிட்டிசைஸ்ன்னு நீங்க எடுத்துக்கணும் அவசியம் இல்ல. அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இப்படி? அப்படின்னு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, அது அங்கேயே நின்னு போயிடுது. அது அது வந்து நீங்க வந்து அதுக்கான ஸ்பேஸ குடுத்துட்டு நீங்க ஒதுக்கணும். இட்ஸ் லைக் யூ ஆர் சோ மெச்சூர்ட். அதுதான் அப்படி பார்க்குறாங்க. உங்கள அப்படிதான் பார்க்குறாங்க. ரொம்ப மெச்சூர்டா இருக்கீங்க. அது வந்து இன்னும் ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான விஷயமா இருக்கு. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ரைட் நவ் டு டேக் எ ஸ்டெப் பேக் அண்ட் ஸ்பெண்ட் சம் டைம் அலோன் இன்ஸ்டெட் ஆஃப் பிளேசிங் யுவர் ஃபோக்கஸ் ஆன் அனதர். நவ் இஸ் த டைம் டு கிவ் டு யுவர் செல்ஃப். கண்டிப்பா உங்க காதல் வாழ்க்கை ஒரு பாஸ்ல தான் இருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. மேபி நீங்க ஏதாவது சொல்லியிருக்கலாம். உங்க வாழ்க்கையில ஏதாவது நடந்திருக்கலாம். இது ரொம்ப அழகா அவங்க சொல்றாங்க. இந்த ஸ்பேஸ நீங்க குடுக்குறீங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படி நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்றீங்க. காதல்னா சண்டையும் இருக்கும், ஊடலும் இருக்கும், அ கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். ஆனா, அத தாண்டி வளர்றது தான் காதல் இல்லையா? ஓகே. உன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படியா? என் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி. சரி,
லெட்ஸ் திங்க் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கணும். இல்லைனா நான் சொல்கிறது தான் சரி, நீ இப்படி பண்ணு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டீங்க, இல்லைனா உங்களோட கருத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஏன்னா மேபி ரொம்ப ரீசெண்டாக ஏதாவது உங்களுக்குள்ளே நடந்திருக்கலாம். இந்த விஷயம் வந்து அவங்கள இன்னுமே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி குறை சொல்லிக்காம, ப்ளேம் பண்ணிக்காம, இட்ஸ் லைக் இது இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. 2 பேருமே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கேப் அழகாக ஃபில் பண்ணீங்க. இட்ஸ் லைக் எல்லாருமே வந்து ஃப்ளாஸோட தான் இருப்போம். அவங்களுக்கு ஒரு ஃப்ளா இருந்ததுன்னா உங்களுக்கும் ஒரு ஃப்ளா இருக்கும். மேபி கோவப்படுறவங்க ஃப்ளா அப்படின்னா அதை அவங்க சொல்லும்போது நீங்கள் அதை கன்சிடர் ஓகே சரி காம் டவுன் அப்படிங்கிறத அந்த டைம் நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த காதல், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட. வெரி டீப் ரீடிங். மேபி ஏதோ ரீசெண்டாக 2 பேர் சண்டை போட்டிங்களோ, இல்லைனா நீங்கள் ஏதாவது சொன்னீங்களோ, அது வந்து ரொம்ப அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் சொன்ன விதமாக இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் கொடுத்த ஸ்பேஸாக இருக்கலாம். ஓ, கிஸ், ஹக், டாக், ஆர்கியூ, லாஃப் அண்ட் லவ், தட்ஸ் அஸ். இந்த ஹார்ட் வராத ரீடிங்கே இல்லை. இந்த பர்சன் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. சிலக்கு விளையாட்டுத்தனமாக லைட் ஹார்ட்டட் எனர்ஜி உங்களோட இருக்கணும், உங்களோட லைட் ஹார்ட்டட் எனர்ஜியில் இருக்கணும், குழந்த மாதிரி அப்படிங்கிறது அவங்களோட விஷ். யுவர் லவ் இஸ் ஆல் ஐ நீட் டு ஃபீல் கம்ப்ளீட். போதுமா, இந்த எக்ஸாக்ட் இதே மீனிங் தான் இங்கேயும். அவங்களுக்கு தேவை எல்லாமே என்ன, உங்களோட காதல். ஏன்னா அந்த காதல் வந்து அவங்கள முழுமையடைய செய்யுது. த 9+1 10. ஏன்னா நீங்கள் தான் அவங்களோட பிரபஞ்சம். யுவர் ஹெவன் ஆன் எர்த். அதான் ரீசெண்டாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, அதில் ஃபுல் ஃப்ளாட் பர்சன். ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க சுச்சுவேஷனை, இல்லைனா வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ்ட். என்ன பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கனெக்ஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி நீங்கள் ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்குவீங்க, இல்லைனா இது யாராக வேணா இருக்கலாம், ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். 9 ஆஃப் சோர்ட்ஸ், பேஜ் ஆஃப் சோர்ட்ஸ். அவங்க ரொம்ப ஒரு யூஆர் சம் ஒன் வெரி வெரி வைஸ். இங்கே பாருங்கள், அவங்க ரொம்ப குழம்பி இருந்த தருணத்தில் நீங்கள் தான் கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க பல விஷயங்களில். அதுதான் நான் சொன்னேனே, ரீசெண்டாக அவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லுங்க. நீங்கள் கேஷுவலாக கூட சொல்லியிருக்கலாம், ஒரு கோட் கூட சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்ட நேரத்தில் ரொம்ப அழகாக சில விஷயங்கள் நீங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. பர்சன் ஃப்ளாட். அவங்க ரொம்ப ஆச்சரியமாக அவங்கள பார்த்துருக்காங்க. ஐயோ, என்னோடய காதலுக்கு எவ்வளோ அறிவு அப்படின்னு. இங்கே இருக்குது குயின் ஆஃப் பென்டிகல்ஸ், அந்த ஹை ப்ரீஸ்டஸ். உங்களை வந்து அவங்க வேறு லெவலில் வச்சிட்ருக்காங்க. பெருமை, பெருமிதம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. 9 ஆஃப் கப்ஸ். நீங்கள் தான் உங்களோட சந்தோஷம், நீங்கள் தான் உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். உங்களோட அறிவு இல்லைனா நீங்கள் சொன்னதான் ஏதோ ஒரு விஷயம், பல விஷயங்களை கலந்து கூட ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு புக்கை படி அப்படின்னு கூட ரெஃபர் பண்ணியிருக்கலாம். சம்திங் யூ டிட் ரொம்ப ரீசெண்டாக. அதில் ஃப்ளாட் பர்சன், கம்ப்ளீட்லி ஃப்ளாட். ஸோ கவலையே படாதீங்க, காதலை வளைச்சிட்டிங்க. இட்ஸ் லைக் 8 ஆஃப் சோர்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழப்பம் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாச்சு. 9 ஆஃப் சோர்ட்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 8 ஆஃப் சோர்ட்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்குது. பட் ரியல் லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு வருது. இங்கே பாருங்கள், முடிச்சுகள் வந்து அவிழ்ந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் கொடுத்த ஏதோ ஒரு ஸ்பார்க் அங்கே வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ பி ப்ரவுட். ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ நீங்கள் கேஷுவலாக கூட சொல்லியிருக்கலாம், பட் தட்ஸ் ஒர்க்கிங். அவங்க சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப அழகாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க உங்களை பற்றி. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு இட்ஸ் லைக் நீங்கள் பாயிண்ட் பண்ணாமல், இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தானே, ஏன் யோசிக்கல அப்படின்னு நீங்கள் எதாவது கேட்டிருக்கலாம். ஐயோ, என்ன சொன்னீங்களோ எனக்கு தெரியல, பட் செஞ்சுருக்கீங்க. தட்ஸ் பியூட்டிஃபுல். உங்களை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நீங்கள் வந்து பல விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுறாள். இட்ஸ் லைக் மல்டி டாஸ்கிங். ஓகே, அவங்கள யாராவது பண விஷயத்தில் ஏமாற்றிருக்கலாம், இல்லைனா வந்து பண விஷயத்தில் ட்ராப் இருக்குது. மேபி அதுலேருந்து நீங்கள் காப்பாற்றிருக்கலாம். ஏதாவது ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்கலாம். சம்திங், ஒரு ஃபேக் நியூஸ், அவங்கள பற்றின ஃபேக் நியூஸ், உங்களை பற்றின ஃபேக் நியூஸ். பட் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. உன்னை நான் இழக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அது யார் வந்தாலும் சரி. பாருங்கள், எலி வந்து ரொம்ப பயமே இல்லாமல் எவ்வளோ பெரிய பாம்பு, பாம்பு நினச்சினா ஒரே செகண்டில் முழுங்கிடும். ஆனால் அந்த எலி வந்து அந்த பாம்பை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி, இட்ஸ் லைக் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி. இந்த எலி வந்து இந்த பாம்பை வந்து ட்ராப் பண்ணும்.
ரொம்ப ஸ்மார்ட்டாக. அதனால தான் இந்த பர்சன் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு கொடுத்துருக்கீங்க சின்ன பொறி. 10 ஆஃப் வான்ஸ், 10 ஆஃப் சோல்ஸ், எப்படி வேணால் வச்சுக்கலாம் இந்த கார்டை. ஸோ எண்டிங் டஃப் சைக்கிள்ஸ் உங்ககிட்ட வராங்க. இது வந்து பிரபஞ்சம் நிறைய ஸ்பிரிட் அனிமல்ஸ் சேர்ந்து இந்த பர்சனை வந்து ஒரு பெரிய கடலை தாண்டி அவங்க சேர வேண்டிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த கதையில் இந்த ஷிப் பார்த்திங்க அப்படின்னா அதுதான். அதே மாதிரி தான் பிரபஞ்சம் வந்து எவ்வளோ பெரிய அலை அவங்க வாழ்க்கையில் அடிச்சிட்டு இருந்தாலும் அதுலேருந்து சேஃபாக அந்த ஜேர்னியை பண்ணி உங்ககிட்ட வந்து சேரத்துக்கான எல்லா விஷயமும் நடந்துட்டுருக்கு. மேபி யாரோ ஒருத்தவங்க உங்களை போய் தப்பாக பேசி குழப்பி விட ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் ஒரே வார்த்தையில் செஞ்சு விட்ருக்கீங்க. சம்திங் யூ டிட். அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இட்ஸ் லைக் ஓ மை காட், இவங்களை இழந்தேன்னா நான் முட்டாள் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்ட் அதுதான். ஸோ வெரி பியூட்டிஃபுல் ரீடிங். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருங்க. யூ ஆர் இந்த ரைட் சுச்சுவேஷன். நீங்கள் சரியான இடத்துல தான் இருக்கீங்க. டிவைன் ஃபெமினன் எனர்ஜி தான் சொல்கிறேன். அது ஃபெமினாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க. எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட அசைஞ்சிடாதீங்க. இந்த பர்சன் உங்களை தேடி வருவாங்க நேரம் வரும்போது. நிச்சயமாக அவங்க வர பயணத்தில் தாங்க. ஏன்னா வரப்போகிறாங்க கண்டிப்பாக. எத்தனை தடைகள் வந்தாலும் உங்ககிட்ட வந்தே தீருவாங்க. ஏன்னா உங்களை விட அவங்களால இருக்க முடியாது. இட்ஸ் வெரி கிளியர் மெசேஜ். அந்த பீஸ் இல்லைன்னா அவங்களுக்கு நிம்மதி கிடையாது. அவ்வளோதான். நைட்டில் தூங்க முடியறதில்ல, நிம்மதியே கிடையாது 10 பைசாக்கு. ஸோ நிம்மதின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான். ஸோ கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கலாம். இந்த காதலனை விட்டு எங்கேயும் போயிடாது. ஸோ தெளிவாக இருங்க. என்ன செய்கிறீங்களோ அதை தெளிவாக செய்யுங்க. குழம்பிக்காதீங்க. இந்த காதல் என்ன ஆகும், அவங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி நோ குழப்பம், ஒன்லி கிளாரிட்டி. அதுதான் உங்கள் காதலை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூனியனை நோக்கி எடுத்துகிட்டு போகும். ஸோ பி ஹாப்பி. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.